வணக்கம். 137 பாயிண்ட்குள்ள தான் இன்னையோட மார்க்கெட் மூவ்மெண்ட்டு நிஃப்டியில் இருந்தது. பேங்க் நிஃப்டியை விட ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங், அதாவது வீக்னஸ் அதிகமாக இருந்தது. 5லிருந்து 6 பாயிண்ட் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி. ஆனால் பேங்க் நிஃப்டி 176 பாயிண்ட் இறங்கியிருக்கு. நேத்தியோட லோ பேங்க் நிஃப்டி உடைச்சிருக்கு. ஆனால் நிஃப்டி நேத்தியோட லோ பிரேக் பண்ணல. ரொம்ப ஒரு ஸ்மால் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா நிஃப்டி ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது, பேங்க் நிஃப்டி வீக்காக இருந்தது. ஓவரால் இன்னியோட மார்க்கெட்டில் எந்தெந்த செக்டார், என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸோட சைடில் ஃபோக்கஸ் அதிகமாக இருந்தது அப்படின்றத இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். நாளையோட ட்ரேடிங் செஷன் மட்டும் இல்லாமல் வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க், அதே போல் டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு வீக்காக இருந்தது. பாசிட்டிவாக கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கிட்ட நிஃப்டி ப்ளஸில் வந்துச்சு. பட் ஆனால் சர்வைவ் ஆகலை. அதுக்கு முக்கியமான ரீசன், இன்னைக்கு மதியம் ஓப்பன் ஆன யூரோப் மார்க்கெட், மார்னிங் ஓப்பன் ஆன ஏஷியன் மார்க்கெட். ஏஷியன் மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருந்தது. ஆனால் ஹாங்காங் மார்க்கெட் மோர் தென் 1% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் கொரியன் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருந்தது இன்னைக்கு. ஸோ 4-5% மேலே டவுனில் இருந்தது. ஸோ ஓவரால் ஒரு வீக்னஸ் குளோபல் மார்க்கெட்டில் இருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகி சஸ்டெயின் ஆக முடியாமல் இறங்கி நியூட்ரல் டு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 24,072 முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 4-5 ட்ரேடிங் செஷனாக பார்த்தீங்கன்னா இந்த 24,000 ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சு தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் முடிஞ்சிருக்கு. பிராட் மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே நெகட்டிவாக இருந்தது. ஆனால் பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லை. 0.3 to 0.5% வீக்காக இருந்தது. செக்டார் பக்கம் வரும்போது 2 செக்டார் தான் இன்னைக்கு அதிகமான ஃபோக்கஸ் இருந்தது. ஐடி செக்டார் ரொம்ப முக்கியமானது. இப்போது இன்னைக்கு எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ் லீட் பண்ணியிருக்கு. பட் விப்ரோ, டெக் மஹேந்திராவோட ரிசல்ட் இன்னைக்கு இருக்குது. இந்த 2 கம்பெனிஸோட ரிசல்ட்டை பொறுத்து நாளைக்கும் ஐடி செக்டார் நம்ம கவனிக்கலாம். இன்னொரு பக்கம் மீடியா இண்டெக்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஜி என்டர்டைன்மெண்ட், சன் டிவி, இந்த 2 ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆனது ரொம்ப ஒரு ஸ்டேபிளாக முடிஞ்சிருக்கு. பட் நெட்வொர்க் 18ஓட ரிசல்ட் இம்பேக்டே இன்னைக்கு டாப் லூசராக செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்னா ரியல்டி இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு மோசமான ஃபால். ஏன்னா கிட்டத்தட்ட 1% இன்னைக்கு இறங்கியிருக்கு. 12 ஸ்டாக்ல 8 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ். ப்ரெஸ்டீஜோட பிஸ்னஸ் அப்டேட் ஒரு ரீசன் இன்னைக்கு ரியல்டி ஸ்டாக்ஸ் வீக்காக இருந்ததுக்கு. ஃபோனிக்ஸ் லிமிடெட், ப்ரெஸ்டீஜ் இன்னைக்கு மோர் தென் 2% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. ஐடி செக்டாரில் எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ். எஸ்சிஎல் டெக்னாலஜி, விப்ரோ, டெக் மஹேந்திரா இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. பட் பெரிய அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும். ஜீல் நியர்லி 4% இன்னைக்கு டாப் செக்டோரல் டாப் கெய்னராக மீடியா இண்டெக்ஸில் இன்னைக்கு டர்ன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு அதர் ஸ்டாக் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ், ஒரு சில நியூஸ் தான் இன்னைக்கு ஸ்டாக்கோட ஃபோக்கஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட், குளோபல் ஏர்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நாளைக்கு ஐடி ஸ்டாக்ஸோட ரிசல்ட் இம்பாக்ட் இருக்கும். எம்எஸ்சிஐ ரீபேலன்சிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் இம்பாக்ட் இருந்தது. இப்போ விப்ரோ, டெக் மஹேந்திரா, விப்ரோவோட ரிசல்ட் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குன்றது தான் எதிர்பார்ப்பு. டெக் மஹேந்திரா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கைடன்ஸ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எதிர்பார்ப்பு மட்டுமே. இதில் நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் ரிசல்ட் அப்படின்னா ரொம்ப ஒரு பிக் நியூஸ் அப்படின்னா பிஹெச்இஎல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். பிஹெச்இஎல்லோட லாஸ்ட் இயர் லாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 382 கோடி ரூபா ப்ராஃபிட், ரெவன்யூ 40% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட்ல இருந்து ப்ராஃபிட்டாக டர்ன் ஆயிருக்கிறது. இந்த ஸ்டாக்குக்கு இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. மோர் தென் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாலிகேப்போட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டைரக்ஷன் இல்லாமல் முடிஞ்சாலும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ நியர்லி 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் நியர்லி 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் இன்னொரு விஷயம், வயர் அண்ட் கேபிள் பிஸ்னஸ் 38% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் பொறுத்த வரைக்கும் பட் ரெடியூஸ் ஆகிருக்கிறது. இது ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக பார்க்கலாம். அடுத்தது வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல். வேதாந்தாலேருந்து டீமர்ஜ் ஆன கம்பெனி இன்னைக்கு நியர்லி 4%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சு.
பிரேம்ஜி இன்வெஸ்ட்ன்ற கம்பெனி 3.5% ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் வந்தது தான் இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். நான் 2 ஸ்டாக் இன்னைக்கு 6% மேலே இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் அதிகமாக இருந்த ஸ்டாக், ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமான வால்யூம் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக் அப்படின்னா 2 ஸ்டாக் சொல்லலாம். ஒன்று டிக்சன், இன்னொன்று ஏபிபி இந்தியா லிமிடெட். டிக்சன் பொறுத்த வரைக்கும் ஹெச்எஸ்பிசி அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. செமிகான் 2.0 கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் டேர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இதெல்லாமே இன்னைக்கு இன்வெஸ்டர் சைடில் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இந்த ஸ்டாக்ல கொடுத்துருக்கு. நியர்லி 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது ஏபிபி இந்தியா. ஏபிபியோட அவங்களோட பேரண்ட் கம்பெனி ஓவரால் ஆர்டர் புக்கோட ஸ்டேட்டஸ் இம்பாக்ட் இன்னைக்கு Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தது ஒரு முக்கியமான நியூஸ். மோர் தென் 78% இன்னைக்கு டே ட்ரேடிங்கில் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் க்ளோசிங்கில் 6% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அடுத்தது எம்ஆர்பிஎல். ஜிஆர்எம் எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருந்தது. எம்ஆர்பிஎல் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 78% இன்ட்ராடேல இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான நியூஸ். வாரி எனர்ஜி அடுத்த செஷனுக்கு நம்ம கவனிக்கலாம். கேஎஸ்ஆர் குரூப் ஜெர்மனோட பார்ட்னர்ஷிப் ஹீரோ மோட்டார் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ். ஜூலை 20 போனஸ்க்கான மேனேஜ்மெண்ட் போர்ட் மீட்டிங் பேடிஎம் நம்ம கவனிக்கலாம். லேசர் பவர் ஐபிஓ இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. இஷ்யூ ப்ரைஸ் 214 ரூபா. லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியூட்ரலாகவே இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா இன்னைக்கு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ரிசல்ட்டு ப்ரீ மார்க்கெட்ல இருந்தே வந்தது. இதில் கவனிக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்னா எஸ்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எதிர்பார்த்ததை விட பெட்டரான ரிசல்ட். அசட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. HDFC AMC நியூட்ரலில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருக்கு. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னைக்கு நியர்லி 2% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி ரிசல்ட் இம்பாக்ட். அதே போல் ஏஞ்சல் ஒன் ரிசல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பட் இல்லை முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் கம்பெனிஸ் இன்னைக்கு வீக்னஸ் இருந்தது. ஏஞ்சல் ஒன் நியர்லி 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இல்லை ரொம்ப மோசமான டேமேஜ் அப்படின்னா ஐசிஐசிஐ லம்பார்ட் மோர் தென் 10% இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஒரே நாளில் இறங்கியிருக்கு. இதில் ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம் சுப்ரீம் கோர்ட்டோட ரிசர்வ் காரணமாக இந்த ஸ்டாக் இறங்கி இருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் சவுத் இந்தியன் பேங்கோட ரிசல்ட் வந்தது. ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து குறைஞ்சிருக்கு. ஐடிசி ஹோட்டல் 35% கிட்ட ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஹெச்கே ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர் பண்ணுறதுக்கான நியூஸ். இது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன். ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் நியர்லி 8% வரைக்கும் இந்த ஸ்டாக் இன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட்னால ஃபால் ஆயிருக்கு. அதே போல் நியூஜன் சாஃப்ட்வேர் ஹைலேருந்து 8% கிட்ட இறங்கி இருந்தது. க்ளோசிங்கில் 3% டவுனில் முடிஞ்சிருக்கு. ஏபிபி குளோபல் கம்பெனியோட ஆர்டர் புக் ஸ்டேட்டஸ் இந்தியா ஆர்டர் வந்து 81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கிறது. ஏபிபி இந்தியாவில் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் பையிங் இருந்தது. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இன்னைக்கு இருந்தது. விப்ரோவோட ரிசல்ட், டெக் மஹேந்திராவோட ரிசல்ட், எம்எஸ்சிஐ க்ளோசிங் அட்ஜஸ்ட்மெண்ட், முக்கியமாக ஆர்பிஎல் பேங்க் இன்னைக்கு மோர் தென் 2%. ஏன்னா இந்த ஸ்டாக் டோரன் ஃபார்மா ஆர்பிஎல் பேங்க்ல எம்எஸ்சிஐலேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கான ஒரு நியூஸு. யூஎஸ் ஜாப்லெஸ் கிளைம், இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக பார்க்கலாம். கார்பரேட் ஐபிஓ அண்ட் கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்னுடைய ஐபிஓ இன்னைக்கு 3rd டே. ஏதர் எனர்ஜியோட QIP, பிசி ஜுவல்லரோட ஃபண்ட் ரைசிங், HDFC லைஃப்னுடைய AGM, அஜந்தா ஃபார்மாவோட AGM இதெல்லாமே இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. மேபி இது நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ ஐடி ஸ்டாக்ஸு, கார்பரேட் ஏர்னிங்ஸு, BHEL ரெக்கவரி, டிக்சன் ரேலி, ஏபிபியோட ரேலி, பாலிகேப்போட குவார்டர்லி ரிசல்ட், எம்ஆர்பிஎல் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம், குளோபல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் தான் இன்னையோட மார்க்கெட்டில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. நாளைக்கு விப்ரோ டெக் மஹேந்திராவோட ரிசல்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட் ட்ரெண்ட் இப்போதைக்கு ஒரு நியூட்ரல் பேட்டர்னில் மூவ் ஆகிட்டு இருக்கு. மேபி இந்த ட்ரெண்ட் 24,000 மறுபடியும் தக்க வச்சுக்குமா, இல்லை 24க்கு கீழே மார்க்கெட் நாளைக்கு க்ளோஸ் ஆகுமா? அமெரிக்காவோட மார்க்கெட்டும் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா தான் நாளையோட மார்க்கெட்டை தீர்மானிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் டைம் டு டைம் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா நியூஸுமே என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் ஆல்ரெடி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அதே போல் நாளைக்கு அதாவது சனிக்கிழமை காலையில்
9 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஃப்ரீ ட்ரைனிங் இருக்குது சென்னை தாம்பரமில். இந்த ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.